போதி வணக்கம். 2024 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போமே. ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த ஆங்கில மாதத்தில் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆடி ஆவணி. நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வருவோமே. முதல் ராசியாக மேச ராசி நண்பர்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம். அன்பில் மிகுந்தவர்கள் மேசராசி நண்பர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பில் நிறைந்த மேசராசி நண்பர்களை இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ரிஷபத்தில் குருவோடு சேர்ந்து செவ்வாய். இந்த குரு செவ்வாயினுடைய சேர்க்கை ரொம்ப விசேஷமாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம். குரு மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு அற்புதமான விஷயமாகவும் எடுத்துக்கணும். ராசிநாதன் குருவோட சேர்றார், ரொம்ப விசேஷம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்ல கல்வியை உயர்த்தி கொடுப்பார். இதுதான விஷயம், ரொம்ப தேவையான விஷயமும் கூட. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2இல் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்துவார். உங்களுடைய குடும்ப நபர்களிடையே உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எப்பொழுதுமே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம். நிறைய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களில் மேசராசி நண்பர்களுக்கு குருவினுடைய பலனை முழுமையாக பேசியிருக்கோம். இதை நாம் ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டே வருவோம். இந்த மாதத்தினுடைய ராசி பலனில் அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இருந்தாலும் ஒரு சின்ன கவனத்திற்குண்டான விஷயத்தையும் எடுத்துக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் கொழுப்பு சார்ந்த உணவுகளை இந்த மாதத்தில் குறைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். உணவில் கொழுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில். ஏன்னா செவ்வாய்னா உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இல்லையா. குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? கொழுப்பு கட்டிகளை எல்லாம் சொல்கிறோம்ல, இது குருன்னு சொல்லக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகமும் இணையுது. இந்த இணைவில் நன்மையான விஷயங்களையும் பார்த்துட்டோம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்துடணும். அப்போ உணவில் அதிகமான கொழுப்பு சேராத உணவுகளை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியம். இந்த ஒரு விஷயத்தில் மேசராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரியவன் 7ஆம் வீட்டிற்குரியவன் 5ல். யோசிச்சு பாருங்களேன், 5ல் போய் சுக்கிரன் இருக்கார். காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னும் உயர்வாக இருக்கும். காதலிக்கக்கூடியவர்கள்லாம் திருமணத்தில், ஏன்னா ஆவணி மாதம் வருது, திருமணத்திற்குண்டான காலகட்டமாகவும் அமைஞ்சிரும். காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் எடுத்துக்கணும் இல்லையா. 5ஆம் வீட்டில் ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ, ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கொஞ்சம் காதல் விஷயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். பொதுவான ஒரு கருத்தாக காதல் வெற்றிகரமானதாக அமையும். அந்த இடத்துல புதன் பகவான் இருக்கின்றார், சுக்கிரனோட சேர்க்கையில் இருக்கின்றார். காதல் வெற்றிகரமானதாக அமையும், திருமணத்தில் முடியும்லாம் சொல்லலாம். ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த கோல்சார கிரகநிலைகளை எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். சுக்கிரன் 5ல் இருப்பது ரொம்ப விசேஷம்தான். மனைவி வழியிலே ஆதாயமான செய்திகள் எல்லாம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இதிலெல்லாம் குறை கிடையாது.
மனைவிக்கு அணிகலன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் ரொம்பவும் சிறப்பு தான். பொதுவாக யார் கவனமாக இருக்கணும்னா, ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருப்பவர்கள் மட்டும் கவனமாக இருங்க. காதல் காமம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் யாருக்கு? ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருப்பவர்களுக்கு. மற்றபடி அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை. புதனையும் பார்க்கணும் இல்லையா? புதன் 3-6க்குரியவன் 5ஆம் வீட்டில். அப்போ 3-6க்குரிய புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா பிள்ளைகள் சார்ந்த உங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடனாவது வாங்கி ஒரு செலவு செய்திருப்போம். அதே போல் தேவையில்லாத செலவுகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த 22ஆம் தேதியிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றத்திற்குண்டான காலம். குழந்தைகளுக்காக தேவையற்ற செலவுகள் எல்லாம் நிறையா செய்தோமே, பணம் செலவாகிக்கிட்டே இருக்குதே நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்திற்குண்டான காலகட்டம் இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுது. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணோம், வீண் செலவுகள்லாம் நடந்துருச்சுலாம் நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாம் மாற்றத்திற்குண்டான காலகட்டம். 4ஆம் வீட்டில் இருந்த சூரியன் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கடகத்தில் இருந்த சூரியன் சிம்மத்திற்கு வருகின்றார். யோசிச்சு பாருங்கள், ஒரு அற்புதம் தானே. 5ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 5இல் ஆட்சி ஆகின்றார். அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்தோம். அரசாங்கத்தில் நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அனுகூலம் இல்லை, இப்படியெல்லாம் நினைத்திருப்பாங்க இல்லையா. ஒரு முறைக்கு 2 முறை நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பலன் கொடுக்கல, என் தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை, இப்படியெல்லாம் நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி சிம்மத்திற்கு சூரியன் வருகின்றார். தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு செய்த செலவுகள் எல்லாம் குறையும். இடம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அதே போல் புத்திரர்களால் ஒரு நல்ல அந்தஸ்து உயரும். அரசாங்க செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். சூரியன் சிம்மத்தில், அதுவும் 5ஆம் வீட்டிற்குரியவன் 5இல் ஆட்சி ஆகின்றார். எவ்வளோ அற்புதம். உங்களுடைய சமூக சேவை, பொது சேவையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான புகழ் ஏற்படக்கூடிய காலம். ரொம்ப விசேஷமான மாதம்தான் இந்த மாதம் மேசராசி நண்பர்களுக்கு. குறிப்பாக ராகு கேதுக்களை வச்சுட்டும் பலன் எடுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மீனத்தில் புதன் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராகு கேதுக்களை வச்சுட்டு பலன் எடுக்கணும்னா, மீனத்தில் யாருக்கெல்லாம் புதன் பகவான் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 10-11ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான் வக்ரமாகிறார் இல்லையா, அதையும் நம்ம அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கணும். 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி. 2 வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. ஆனால் தொழிலில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், லாபங்கள் குறைவாக இருந்தாலும், ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். நல்லா கவனித்து பாருங்கள். மனசில் ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது, மனக்குழப்பங்கள் இருந்ததுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதிகமான கவனத்தை செலுத்தணும், லாபத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும், அது உண்மைதான். மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் இந்த காலம். ரொம்ப விசேஷமானது. காரியம் அனுகூலமாகலை, அலைச்சல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் விரைவான காரிய அனுகூலத்தை ஏற்படுத்துகின்றது.
நிறைய நற்பலன்கள் தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம்னு சொல்கிறோம். அதாவது ஆடி ஆவணி ஆங்கில மாதம், ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கு. இறைவனுடைய வழிபாட்டோடு போனால் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம், உயர்ந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நம்ம நிறைய விஷயத்தை குறிப்பாக பார்த்துட்டோம், நற்பலன்களையும் பார்த்துட்டோம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு குறிப்பு எடுத்துக்கோமே, யாருடைய ஜனனகால ஜாதகத்தில் ரிஷபத்தில் கேது பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சகத்தில் கேது பகவான், தனுசில் கேது பகவான் இருக்கின்ற ஜாதகமாக இருக்கின்றதோ இவர்களெல்லாம் சகோதர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண் நண்பர்களால் தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திக்க கூடாது. இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சொத்து புதிதாக ஏதாவது வாங்குகிறோம், ஏதாவது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் தலையிடாமல் இருந்தோம்னா ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய கோவிலில் கந்த சஷ்டி படிங்க. புத்தகத்தையாவது வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிங்க. அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நம்ம இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்துட்டோம். எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைந்து நற்பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்குண்டான கடவுளாகிய முருகனை கந்த சஷ்டி கவசம் படித்து கோவில்லையே ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. படித்து வழிபாடு செய்யுங்க. நற்பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சரி, இன்னொரு காணொளியில் இந்த மாதத்தில் என்னென்ன நமக்கு ரெமிடிஸ், ஒரு விஷயத்துக்கு என்னென்ன ரெமிடிஸுங்கிறத நம்ம இந்த 12 ராசி பேசி முடிச்சுட்டு மீண்டும் இன்னொரு பதிவை மேசராசிக்கு உண்டான ரெமிடிஸ் பார்ப்போம். 2024 ஆகஸ்ட் மாதத்தை கணக்கிட்டு ராசி பலன்களை பார்ப்போமே. ஆகஸ்ட் மாதம்னு சொல்லக்கூடியது தமிழில் 2 மாதங்கள் வரும், ஆடி ஆவணி. ஆங்கிலத்தில் ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம். இதை ஆங்கில தேதியை கணக்கிட்டு ராசி பலன்களை பார்ப்போமே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி நண்பர்களுக்குண்டான ஒரு மாதத்திற்குண்டான பலனை பார்ப்போம். சரி, ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய விடா முயற்சியும் வெற்றியும் ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள்ட்ட தான் விடாமுயற்சியையும் வெற்றியையும் கற்றுக்க முடியும். இந்த வார்த்தை மிகையான வார்த்தையும் கிடையாது. அவர்களுக்கு மிகப்பெரிய மனோபலம் இருக்கும். முயற்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மனோபலம் இருந்துக்கிட்டே இருக்கும். தோல்வியாகக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரு தைரியத்தோடு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்தில் வெற்றி அடையக்கூடியவர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள். இதை நிறையா உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பாருங்களேன். உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். சரி, இவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் 3ஆம் வீட்டிலே சூரியன் இருக்கிறார். ஆடி மாதத்தில் 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பார் இல்லையா. 3ன்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானம், அதே போல் முயற்சி வெற்றி, இதையெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் வீடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு 3இல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றியாக மாறக்கூடிய மாதம். இந்த மாதம் உண்மையிலே ஒரு அற்புதமான மாதம் தான் சொல்லணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும், செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியிலேயே சென்றடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப அற்புதம் தான். இந்த மாதத்தினுடைய துவக்கம் அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி. சூரியன் சிம்மத்தில் அமருகின்றார். 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 4ஆம் வீட்டிலே அமருகின்றார். இது ஒரு அற்புதம் தானே. பொதுவாக நாளில் சூரியன் இருக்கிறத கொஞ்சம் மாதுர்ஸ்தானம், அம்மாவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க, இதையெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாகின்றார். வண்டி, வாகனம், நிலம், சொத்தெல்லாம் சொல்லக்கூடிய 4ஆம் வீடு வலுவாகுது. ரிஷபராசி நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுது. இந்த இடத்துல இன்னொரு விசேஷமும் நடக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அந்த இடத்திலே இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அந்த இடத்திலேயே இருக்கிறார். ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் அந்த இடத்துல ஆட்சி ஆகின்றார். அற்புதம் தானே. வாகன யோகம், புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் அரசாங்க செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலம். ஆவணி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அரசியல், அரசாங்கம் சார்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். ரிஷபராசி நண்பர்கள் சிறிது நாட்களாகவே செய்கின்ற முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல தான் திருமணத்திற்கும் குரு ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார். 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7க்குரியவன் குருவோட சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் 7-12க்குரிய செவ்வாய் குருவோட சேர்ந்திருக்கிறார். 7ஆம் வீட்டை குருவினுடைய பார்வை. இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு அனுகூலமான காலகட்டம். கூட்டு தொழில் செய்கின்ற முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி. கூட்டு தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பாருங்கள், இந்த காலகட்டங்களில் பலன் கொடுக்கும். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், இன்னொரு 3 மாதங்கள் கழித்து ஆரம்பிக்கக்கூடிய தொழில் 6 மாதங்களுக்கு பிறகு செய்யக்கூடியதை நாங்கள் இப்போ இருந்து முயற்சி செய்கிறோம். ஒரு கூட்டாக எல்லோரும் சேர்றோம், ஆனால் பலன் கொடுக்கலைன்னு நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதம். குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டில் கிடச்சிருது. குரு செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த இடத்துலையே ஜென்ம ராசியிலேயே இருக்குது. இதுவும் ரொம்ப விசேஷம். குருவினுடைய பார்வை 5ஆம் வீட்டில் இருக்குது, 9ஆம் வீட்டில் இருக்குது. அற்புதமான மாதம். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி, அரசாங்க அனுகூலம், பெண் வர்க்கத்தால் ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் பெண் வர்க்கத்தால் ஆதாயம், மனைவியால் ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். உறவினர்களுடைய வருகை, உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும், விருந்து கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உறவினர்களுடைய வருகை, விருந்து, எல்லா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருத்தல், மனைவிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி. இதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்ன இருக்குது? நமக்கு பொருளாதாரம் ஒரு விஷயத்தை கவனிப்போம். ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரிய புதன் 4ஆம் வீட்டில். இது கல்வியை சொல்லக்கூடியதும் 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் வீடு, பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது 2ஆம் வீடு. 2க்குரிய புதன் பகவான் 4ஆம் வீட்டிலே இருக்கின்றார். அற்புதம் தானே. புதிய மனையினுடைய சேர்க்கை, புதிதாக மனை வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடியது, நண்பர்களால் ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இது ஒரு அற்புதம் தான். 5ல் கேது பகவான் இருந்தாலும் குருவினுடைய 5ஆம் பார்வை கேதுவின் மீது இருப்பதால் பாதிப்புகள் எல்லாம் இல்லை. 11ல் இருக்கக்கூடிய ராகு லாபத்தை கொடுக்கின்றார். அதே போல் ஒரு சின்ன குறிப்பாக மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரிஷபராசி நண்பர்கள் சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் நடக்குதே இப்படியெல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா 12க்குரியவர் ஜென்ம ராசியில் இருப்பார், செவ்வாய் ஜென்ம ராசியில். ஆனால் நடக்கக்கூடிய விரயங்கள் குரு செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம். சுப செலவுகள், வாகனம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகளுக்கு இந்த காலகட்டத்தை ஏற்ற காலமாக நினச்சிக்கலாம். ஒரே அசுப விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலம். ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். உங்களுக்கு 9, 10க்குரிய சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, வக்ரமாயிட்டார். விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலம். நிறைய விரயங்கள் நடந்துருச்சு, எடுக்கக்கூடிய முயற்சியில் நிறைய விரயங்கள் செய்துட்டோன்னு நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் விரயங்கள் குறையக்கூடிய காலம். விரையாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலம்.
சும்மாவே செலவாயிட்டே இருந்தது, சும்மாவே எங்களுடைய பொருள்கள் எல்லாம் விரயமாச்சு. அப்படி நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவருக்கு 4ஆம் வீட்டு மேலேயும் பார்வை இருந்தது. அவருடைய 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் இருந்தது. முன்பே 4ஆம் வீட்டில் சூரியன் வர்றது விசேஷம், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது விசேஷம், 4ல் புதன் இருப்பது விசேஷம். இதெல்லாம் பார்த்தோம். இதைவிட இன்னொரு சிறப்பாக 4ஆம் வீட்டை பார்த்த சனி பகவான் வக்ரமாகிறது இன்னும் விசேஷம். தாயாரினுடைய ஆரோக்கியம் சீர்படும். உங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் சீர்படும். தாயாருக்காக செய்த செலவுகள், மருத்துவ விரயங்கள் எல்லாம் குறையும். சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டதெல்லாம் இடத்தினாலையும் வாகனத்தாலையும் செய்த விரயங்கள் எல்லாம் மாறக்கூடிய காலம். அற்புதம் தானே. அதே போல் 7ஆம் வீட்டிலையும் சனி பகவானுடைய பார்வை இருந்தது. அதனால தான் முன்பே பார்த்தோம், 7ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார்னாவே திருமணத்திற்கு அனுகூலமான காலகட்டம். இதை முன்பே பேசினோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழிலில் சிறிது கவனமாக இருக்கணும். 10ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான் வக்ரமாகிறதால இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இறைவனை பற்றிக்கணும் இந்த காலகட்டத்தில். 9ஆம் வீட்டுக்குரியவனும் அதே சனி பகவான் தானே. இறை வழிபாட்டை விடக்கூடாது. தொடர்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நம்ம நிறையா வழிபாடுகள் எல்லாம், நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்முடைய நேயர்களுக்காக நிறையா சொல்லியிருக்கோம். இதிலும் குறிப்பாக கோவிலில் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக கண்களை மூடி இறைவனை புருவ மத்தியில் நினைத்து ஒரு 15 நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க. இது ரொம்ப அவசியம். தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படும், ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சரி, எந்த கோவிலில் செய்யலான்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? தொழிலில் அபிவிருத்தி ஆகணும்னா பைரவர் வழிபாடு, பைரவர் கோவிலில் வழிபாடு தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் போங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகணும்னு இல்லை, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எப்பொழுது உங்களால் வழிபாடு செய்ய முடிகின்றதோ அப்பெல்லாம் போங்க. தொடர்ந்து ஆனால் வழிபாடு பண்ணுங்கள். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தியானம் செய்து பழகுங்க. இறைவனை ஒரு நிலையாக ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து பழகுங்க. இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக தொழிலில் ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். அதே போல் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு பண்ணிங்கனாவே போதும். அங்கே போகணும், செலவு பண்ணிவிட்டு இங்கே போகணும், இதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் வெள்ளிக்கிழமை முதல் ஓரையில் வழிபாடு பண்ணுங்க. இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த இறைவனுடைய வழிபாடு தியானத்தோடு சேர்த்து இருந்ததுன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் இன்னும் அற்புதமான பலன்களாக, உயர்வான பலன்களாக கிடைக்கும். சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம பேசக்கூடியது பொது பலனாக இருந்தாலும் இறைவனுடைய வழிபாடும் கொஞ்சம் தேவைங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்ததுன்னா இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும். நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காக ஜனனகால ஜாதகத்தையும் கோல்சார பலனையும் ஒப்பிட்டு சில காணொளிகள் எல்லாம் பதிவு பண்ணிகிட்டே வரோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பொது பலன்களை பார்த்தோம். அந்த தனி காணொளியும் பாருங்கள். ஜனனகால ஜாதகத்தையும் கோல்சார கிரகங்களையும் இணைவு செய்து சில குறிப்புகள் பேசுவோம். இன்னும் பலனாக இருக்கணும், இன்னும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து பல பதிவுகள், பல காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். கோல்சாரத்தினுடைய பலனையும் ஜனனகால ஜாதகத்தோடு கோல்சாரத்தை எப்படி பொருத்திக்கலாம், எதெல்லாம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இதற்காக ஒரு சில காணொளிகள், எந்தெந்த காலகட்டங்களில் நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும், இதுக்காக பல காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதம் தான். வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். முயற்சி,
வெற்றியாக்குங்கிறத ரிஷபராசி நண்பர்கள்ட்ட நாமும் கற்றுக்குவோம். ஆகஸ்ட் மாதம் 2024 வருடம் மிதுன ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. பொது பலன்களாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா நற்பலன்கள் இன்னும் அதிகமாக நடக்கும். ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். அதே போல் கோல்சார பலன்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த கோல்சார பலன்களை தொடர்ந்து விழிப்புணர்வுக்காக எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல பதிவுகள் தொடர்ந்து செய்துட்டே வரோம். இந்த ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் அமைகின்றது. இதில் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் இருக்குது. ஆடி ஆவணி இந்த 2 தமிழ் மாதங்களையும் சேர்த்து ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போமே. மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். புதன் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் வீட்டிற்குரியவர், 3ல் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். இப்போ சுக்கிரன் 3ல் இருப்பது 5-12க்குரியவன் 3ஆம் வீட்டில் இருப்பது ஒரு விசேஷம்தான். சுக்கிரன் 3ல் இருக்கிறார்னாவே மனைவி வழியிலே மகிழ்ச்சியான விஷயங்களும் மனைவியால் ஆதாயமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மனைவிக்கு ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். மிகவும் மகிழ்ச்சியாக விருந்து உபச்சாரங்களெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம். ஒரு சிறப்பான காலம் இந்த சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம். சரி, புதன் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதே போல் 4ஆம் வீட்டுக்குரியவரும் புதன் தான், 3ல் இருக்கார். புதன் 3ல் இருக்கக்கூடிய காலத்தில் சிறு சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். பக்கத்தில் யாராவது இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அல்லது உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அந்த விஷயத்தை பெருசாக பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகளும் தேவையில்லாத சண்டைகளும் உருவாகக்கூடிய காலம் மிதுன ராசி நண்பர்களுக்கு. 3ல் புதன் இருந்தால் உறவினர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் எதிரில் இருக்கக்கூடிய வீட்டினரெல்லாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். விரிசல் இருந்தது, எங்களுடைய உறவுகள் ரொம்ப நாளாகவே நாங்கள் விரிசலாக இருக்கோம், எங்களுக்கு பிரிவுகள் இருக்குது, எங்களுடைய உறவினர்களோட பிரிஞ்சிருந்தோம், இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு உறவினர்களுடைய சேர்க்கை ஏற்படும். உறவினர்களோடு கலந்து விருந்துண்ணுதல்லாம் ஏற்படும். விருந்துக்கு செல்லக்கூடிய கால சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். புதன் 3ல் இருந்ததுன்னா எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு நற்பலன்களாக மாறக்கூடிய விஷயமாக அமைகின்றது. எப்பொழுதுமே ஜோதிடம் வரும் முன் அறிந்து கொள்வதற்கு தான். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா எதில் எல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு தெரியணும். நற்பலன்களை தெரிந்து வைத்திருக்கின்ற அளவு எதிர்மறையான விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்பொழுது தான் எதிர்மறையான பலன் நடக்காமல் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க முடியும். அதற்காக தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வரோம். சரி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்குரிய சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கின்றார் இல்லையா? இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 2ல் இருக்கக்கூடிய சூரியன் கண்களில் சிறு சிறு குறைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சூரியன் 3ஆம் வீட்டிற்கு போகின்றார். கண்ணில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம். அதே போல் சிறு பொருளாதார தட்டுப்பாடு, பண பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எங்களுக்கு பொருளாதாரமாக ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னு நினைத்த மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்திலிருந்து பாருங்கள் உணர்ந்த மிதுனராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையாக உணர்ந்த மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் சூரியன் 3ஆம் வீட்டில் வருகின்ற காலத்திலிருந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டங்கள் எல்லாம் ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்
அத்தனையும் வெற்றிகரமானதாக அமையும். உங்களுடைய தைரியமும் முயற்சியும் இணைகின்ற பொழுது இந்த மாதம் ஆவணியில் இருந்து அற்புதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமைகின்றது. ஆடி முடிந்து ஆவணி துவங்குகின்றது அல்லவா? உங்களுடைய தைரியம், உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குகின்றது. இதுதான் உண்மையும் கூட. 12 பொதுவாகவே குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் குரு செவ்வாயினுடைய சேர்க்கை சிறப்பான பலனாக எடுத்துக்கிட்டாலும் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய 6ஆம் வீட்டிற்குரியவன் 12ல் 6ன்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே செவ்வாய் 6 11க்குரியவன் செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 6க்குரியவன் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு கடன் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் வீடு. 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் போய் அமர்கின்றார் இந்த செவ்வாய். செவ்வாய் 12ல் இருக்கக்கூடிய காலத்தில் சிறு சிறு விரயங்கள் எல்லாம் ஏற்படும். வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முன்பே இந்த 4ஆம் வீட்டிற்குரிய புதன் 3ல் இருக்கிறார். 22ஆம் தேதிக்கு பிறகு தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் 22ஆம் தேதிக்கு அப்புறம் வாகனங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த செவ்வாயும் 12ல் போய் அமர்கின்றார். தேவையில்லாத வாகனத்தில் செலவு, மருத்துவ செலவுகள் எல்லாம் சிறிது சிறிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு கிரகத்தை வைத்து கொண்டு பலன் எடுப்பதை விட மற்ற கிரகங்களுடைய ஆய்வையும் எடுத்துக்கிட்டு பலன் எடுக்கும் பொழுது தான் அந்த உண்மையான விஷயங்களை நம்ம இன்னும் அதிகமாக சிந்தித்து பலனாக எடுக்க முடியும். சரி, 7ஆம் வீட்டிற்குரிய குருவும் 12ல் தானே இருக்கார். அந்த குருவினுடைய சேர்க்கை சுப கிரகமாச்சே. குரு முழு சுப கிரகத்தினுடைய சேர்க்கை நிச்சயம் பாதிப்பை எல்லாம் குறைக்கும் தான், பெரிய அளவில் குறைகளை ஏற்படுத்தாது. ஏன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். தாயாரினுடையக்கோ வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாருங்கிறது தான் உண்மையான. குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டில் இருக்குது. இது ஒரு விசேஷம்தான். குருவினுடைய பார்வை 6லையும் இருக்குது, 8ஆம் வீட்டிலையும் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கினாலும் உயர்வுக்குண்டான மாற்றமாக தான் இருக்கும், குறை இருக்காது என்பது தான் உண்மையும் கூட. மிதுனராசி நண்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது. 4ல் இருக்கக்கூடிய கேது நீங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைச்சிருது. எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும். இருந்தாலும் 10ல் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி, ஒரு நல்ல வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் அமைகின்றது. சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். இது ஒரு வகையில் பலம். இன்னொரு விஷயத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ரொம்ப நாளாக தொழிலெலாம் செய்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு லாபம் இல்லை, லாபமே ஏற்படல, தொழில் க்ரோத் ஆகுது, நிறைய செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதனால் ஆதாயம் குறைவாக இருக்குது. என்னுடைய மூத்த சகோதரனால் ஆதாயம் இல்லை, அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு பிரிவுகள் எல்லாம் ஏற்படுது. இது மாதிரிலாம் நினைத்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதம் தான். ஒரு லாபத்திற்குண்டான காலம். உங்களுடைய சகோதர வழியிலே ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பயங்கர தடையாக இருந்திருக்கும். நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், தொழிலுக்கான முயற்சி, புதிய புதிய விஷயங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துருப்போம். ஆனால் எந்த முயற்சியும் பெரிய அளவில் பலன் கொடுத்திருக்காது. இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் நோய் இருக்குது, ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஆயிட்டே இருக்குது. இது போன்ற அமைப்பாக இருந்தாலும் நிச்சயம் நற்பலன்களாக மாறும். எல்லா விஷயங்களும் குறையும், மருத்துவ செலவெல்லாம் குறையும். குருவினுடைய பார்வையும் 6ஆம் வீட்டில் இருக்குது. மருத்துவ விரயங்கள் எல்லாம் குறையும். அற்புதமான பலன்கள் தான் உண்டு, குறைகள் இல்லை. இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிற்குரியவன்
9ஆம் வீட்டிற்குரிய கிரகம், 2க்கும் சனி பகவான் தான் அதிபதி. இது வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய காலத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அலைச்சல்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். தெய்வத்தினுடைய அனுகூலத்தை நல்லா பிடிச்சுக்கணும். இறைவனுடைய அனுகூலத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களும். நமக்கு இறைவனுடைய அருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் அனுகூலமாகாது. ஆகையினால் இறைவனை இந்த காலகட்டங்களில் ரொம்ப பிடிச்சுக்கணும். முடிஞ்சால் பெருமாள் கோவிலில், உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்யுங்க. போதும் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும்ல இல்லை, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. கோவிலில் வழிபாடு முடிச்சுட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு ஓரமாக அமைதியாக ஒரு 10 நிமிடங்களாவது கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்க. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு செய்யணும். அந்த கோவில் வளாகத்திலே யாரும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமர்கின்ற பொழுது கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று இந்த இறைவனுடைய பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு வரணும். இதை செய்யுங்க. நிச்சயம் நாளும் நாளும் மாற்றத்திற்குண்டானதை நீங்களாகவே உணர முடியும். இந்த மாதத்தில் நற்பலன்களும் கூடி வருகின்றது. ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்வாக இருக்கும். எல்லாம் அல்ல அந்த இறை சக்தி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிக்குண்டான மாதமாக அமைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு வகுப்பாக எடுக்கிறோம். இதில் தியானம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் இணைச்சிருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நேரிலும் ஆன்லைன்லேயும் படிக்கலாம். எங்களோட தொடர்பு கொள்வதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணுங்கள். படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சியின் மீது நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படணும்னு எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன். போதி வணக்கம்.